தவிர்னா இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பேக்கேஜ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதோட டே 1ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டைரெக்டாக கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த பேக்கேஜில், ஏன் நான் இதை வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ரெகுலர் வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபை ஆகணும் இல்லைங்களா. ஓகே, ஸோ இப்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு மொழி கற்றுக்கும் பொழுது அந்த மொழியில் வார்த்தைகள் தெரியணும். ஸோ வார்த்தைகள் அப்படிங்கும்பொழுது வேர்ட்ஸ், ரைட்? வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்து என்னென்னு கோர்வையாக வார்த்தைகள் சேர்த்து பேச முடியும். ஸோ ஒரு குழந்தை வந்து எப்படி ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையாக பேசி அதுக்கப்புறம் 2 வார்த்தை சேர்த்தி 3 வார்த்தை சேர்த்தி அப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அப்படி பழகுதோ, அந்த மாதிரி தான் எந்த ஒரு மொழியும் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ கிராமர் தப்பானா பரவாயில்ல, ஆனால் வார்த்தைகள் தெரியல அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிடும். ஸோ அதனால வார்த்தைகள் நிறையா கற்றுக்கணும். வார்த்தைகள் அப்படிங்கும்பொழுது நான் வந்து உங்களுக்கு வொக்காபுலரி வொக்காபுலரி அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வொக்காபுலரியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெயர் சொற்கள், வினை சொற்கள், பகல் கனவு காணாத அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வந்து பகலை படுத்து கனவு காண்றது கிடையாது, நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நடக்குங்கிற மாதிரி எண்ணிட்டு இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம இங்கிலீஷ்லேயும் இருக்கும். பிகினர் தானே, நான் அதையும் கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை அப்படியே நம்ம சைடில் கற்றுக்கிட்டே வந்தோம்னா ஃபைனலாக நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கும் இருக்கும். அதே போல் போகிற போக்கில் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு 2-3 வார்த்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐயோ இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்மளை பார்க்குற ஒரு விதம் வந்து கொஞ்சம் மாறும். அதே போல் நம்மளுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதுக்காக அதையும் கற்றுக்கணும். ஓகே, ஸோ வொக்காபுலரியில் என்னென்ன கற்றுப்போம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஜஸ்ட் லைட்டாக சொல்கிறேன், பட் நம்ம கற்றுக்க போகும்போது ஒன்றா நம்ம போகலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிராமர்னு ஒரு விஷயம் இருக்குது. கிராமரில் பதறாதீங்க, இலக்கணம்னா பதறாதீங்க, பட் கிராமர் வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். ஸோ கிராமரில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயர் சொல், வினை சொல், நவுன், ப்ரொனவுன் அப்படின்னா என்ன, ஐ, யூ, வி இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏ அண்ட் த எங்கே போடணும், இன் எங்கே யூஸ் பண்ணணும், ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கேன் எங்கே யூஸ் பண்ணுறது, குட் எங்கே யூஸ் பண்ணுறது, வில் எங்கே போடணும், ஷேர் எங்கே போடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் அவுட்லைன் தான் கொடுக்குறேன், புரியுதுங்களா. ஸோ அந்த சீரிஸ் வரும்போது நான் உங்களுக்கு அப்படியே கிளியராக போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் டென்சஸ் 12 டென்ஸ் இருக்குது, நம்ம 12 டென்ஸும் பார்ப்போம். ரொம்ப 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 ஈஸியாக சூப்பராக நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ டோன்ட் வரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். ஸோ இந்த வார்த்தைக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரொம்ப பேசிக்கான வார்த்தையை சொல்கிறேன். இப்போ ஹியர் அப்படிங்கும்போது HERE அப்படின்னாலும் ஹியர் தான், HEAR அப்படின்னாலும் ஹியர் தான். ஸோ எந்த ஹியர் எதுக்கு? ஒரு ஹியர் வந்து இங்கே அப்படின்னு அர்த்தம், இன்னொரு ஹியர் வந்து கேது, லைக் காதில் கேட்கறது இல்லையா, கேது அப்படிங்கிறது. ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதே பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வேறையாக இருக்கும், ப்ரொனவுன்சேஷன் ஒரே மாதிரி இருக்கும், இது ஒரு வகை. அதே போல் ஸ்பெல்லிங் ஒன்றாவே இருக்கும், பட் மீனிங் வேறையாக இருக்கும், இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகளும் இருக்குது, சில டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும். அந்த பேரெல்லாம் நான் அப்பப்போ சொல்கிறேன். நான் இப்பயே சொன்னேன்னா வந்து இங்கிலீஷ் ஏதோ பெரிய லாங்குவேஜ் அப்படின்னு நினச்சிடுவீங்க, கஷ்டம், கற்றுக்கவே முடியாது. நான் ஸ்கூல் தமிழ் மீடியம் காலேஜ்லேயும் பெருசாக பேசலாம், எனக்கு கற்றுக்க முடியாது அப்படின்னு நினச்சிடுவீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ் வந்து தமிழை விட ஈஸியான ஒரு லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். ஸோ அதனால் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் இப்போ சொல்லலை. ஸோ அடுத்தது நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ்ங்கிறப்போ லைக் கான்வர்சேஷனல் இங்கிலீஷ்னு வச்சுக்கலாம். நீங்கள் பேசுறது எனக்கு புரியுது, உங்கள்கிட்ட திருப்பி என்னால் பேச முடியல அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப காமனான இடங்கள்ல மேபி ஒருத்தரை பார்க்கும்போது ஹாய் ஹலோன்னு பேசிக்கிறதாகட்டும், புதுசாக ஒரு இடத்துல ஒருத்தர் மீட் பண்ணும்போது உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதாகட்டும், ஒரு மீட்டிங்கோ இல்லை பார்ட்டிக்கோ போகும்போது அங்கே ஒரு ஜென்ரலான ஒரு குட்டி டாக் கிரியேட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சாம்பிள் கான்வர்சேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். அதே போல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸு, கொஸ்டின்ஸு, கிண்டல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அதுக்கப்புறமா கிண்டலுக்கு பதில் சொல்கிற வார்த்தைகள், பாராட்டினதுக்கு நன்றி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து டெய்லி யூஸ் சென்டென்சஸில் கான்வர்சேஷன் இங்கிலீஷில் பார்ப்போம். அதுக்கப்புறமா பிஸ்னஸ் இங்கிலீஷ்ங்கிறப்போ ஒரு மெயில் எப்படி அனுப்பணும், மெயில் என்னென்ன இருக்கணும், அதே போல் எஸ்ஏஸ் எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மல் ஸ்பீச் எப்படி கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும், இதெல்லாம். இது போக நார்மலாக நீங்கள் இங்கிலீஷை எப்படி நீங்கள் ஒருத்தராகவே இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் சரி, நார்மலாக இங்கிலீஷை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இன்னும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம், பட் ஸ்டில் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீரிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஒரு கம்ப்ளீட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேக்கேஜ். இது வந்து நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், யூடியூப்லேயும் சரி, அதெல்லாம் சோஷியல் மீடியாஸ்லையும் பார்த்துட்டேன். எங்கேயுமே அந்த கம்ப்ளீட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேக்கேஜ் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் நான் இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் முக்கியமான ரீசன், நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இங்கிலீஷ் தெரியாது இல்லை இங்கிலீஷ் கம்மியாக தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே தட்டி போகக்கூடாது, தடைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட முழு நோக்கமாக இருக்குது. அப்படி தான் அந்த நோக்கத்தால் தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என் மக்கள் நீங்கள் எல்லாருமே அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாமல். இங்கிலீஷ் கற்றுக்குறோம், வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை தட்டுறோம், தூக்குறோம், இந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறோம். அது ஓகே. ஸோ இதுதான் இந்த பேக்கேஜோட இன்ட்ரடக்ஷன். ஸோ போதும் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுமா, நீ இன்ட்ரோவே கொடுத்துட்டு இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு தெரியுது. பட் ஏற்கனவே நம்ம சேனலில் ரெகுலர் ஃபாலோவராக இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கும் பொழுது என்ன ஏதுன்னு சொல்லாமல், என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் உங்களுக்கு எப்பயுமே இறக்கிட மாட்டேன். அதுக்கான அவுட்லைன் எப்பயுமே கொடுப்பேன். அந்த மாதிரி அவுட்லைன் தான் இன்றைக்கும் கொடுத்துருக்கேன்.
ஓகே. ஸோ இந்த அவுட்லைன் போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போறோம். ஓகே. ஓகே. நம்ம லைஃப்ல எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேள்விகள் மூலமா மட்டும் தான் நம்மளுக்கு விடைகள் கிடைக்கும். இது என்ன? அது என்ன? இது ஏன் இப்படி இருக்கு? இது ஏன் அங்க இருக்கு? இது ஏன் இங்க இருக்கு? இந்த மாரி கேட்கப்படும் கேள்விகளுக்கு கிடைக்கப்படும் பதில்களை வைத்து தான் நம்ம வந்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டும், நெறைய விஷயங்கள் பேசியும் கத்துக்க போறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் வேர்ட்ஸ். எல்லா வார்த்தைக்கும் பார்க்க போறதில்ல. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்புறம் மிச்சத்த அங்கங்க நடுவுல நான் தூக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் நீங்க அப்பப்ப அப்படி கேட்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது பேசிக் கொஸ்டின் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல என்னன்னு பார்க்க போறோம். கரெக்ட். என்ன? வாட்? எங்க? வேர்? எப்போ? வென்? ஏன்? வை? எது? விச்? எப்படி? ஹவ்? யார்? ஹூ? யாருடையது இல்ல யாருடைய? ஹூஸ்? HOSE. ஓகே. யாரை? whom. ஓகே. who, whom, whose இந்த 3 விஷயங்கள். யார், யாருடைய, யாரை. whom, whose, whom. ஓகே. அதே போல கடைக்கு போறோம். ஸோ இந்த 1 கிலோ தக்காளி எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது எவ்வளவு, எவ்வளவு, how much. அதே 1 கிலோல எவ்வளோ தக்காளி வரும், எத்தனை தக்காளி வரும், நம்பர் எத்தனை தக்காளி வரும் அப்படின்னா எத்தனை, how many. ஓகே. ஸோ இந்த கொஷின் வேர்ட்ஸ் போதும். அதே போல் இன்கேஸ் நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை ஏதோ ஒரு மெயில் பார்த்துருந்தீங்கன்னா, லைக் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சர்டிஃபிகேட் வாங்குறவங்களா இருக்கட்டும், இதில் வந்து ஸ்டார்டிங் ஒன்று எழுதுவாங்க. டு ஹூம் எவர் கன்சர்ன்ட், ஹூம் எவர். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ எவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் கூட சேரும். அதாவது வாட் எவர், என்ன ஆனாலும், என்ன நடந்தாலும். ஸோ இது என்ன நடந்தாலும், என்ன ஆனாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் பி தேர் வித் யூ. ஸோ என்ன ஆனாலும், என்ன நடந்தாலும், என்னவென்றாலும் வாட் எவர். ஓகே. ஹூம் எவர், இது யாருக்கானாலும். ஸோ இப்போ வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும் உங்கள் ப்ரொஃபஸர்கிட்டயோ, டீன்கிட்டயோ, இல்லை உங்கள் பாஸ்கிட்டயோ வந்து நான் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், இல்லை இங்கே தான் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னு நம்ம போய் பொனாஃபைட் சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாவது கேட்டோம்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் டு ஹூம் எவர் கன்சர்ன்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் வந்து பேங்க்கில் எதுவும் லோன் வாங்கியிருந்தீங்க, எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தீங்க, ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ப்ரூஃப் கொடுங்க உங்கள் பாஸ் கிட்டேருந்து, உங்கள் சீனியர் கிட்டேருந்து, இல்லை உங்கள் சீனியர் அத்தாரிட்டி கிட்டேருந்து, உங்கள் பிரின்சிபல்கிட்ட, டீன்கிட்ட இருந்து வந்து எனக்கு ஒரு லெட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பேங்க்கில். ஸோ அதுக்கு வந்து நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா டு ஹூம் எவர் கன்சர்ன் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில். மேபி டைப்பிங்கோ எழுதிங்கோ எப்படி வரும். ஸோ டு ஹூம் எவர், ஹூம் எவருங்கிறப்போ யாராக இருந்தாலும், எவருக்கா இருந்தாலும் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த வார்த்தைகள் போதும். நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ நான் ஏன் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப குட்டி குட்டியாக கொண்டு போகிறேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லேர்னிங் ஃபீலிங்குள்ளே வரணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே ஃபுல்லாக நம்ம போட்டு அமுத்த வேண்டாம்னு யோசிக்கிறேன். அதுக்காக தான். ஓகேங்களா. ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நடுவில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த போனஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு போனஸ் தான் அது. ஸோ யோசிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்த கிளாஸில் சந்திப்போம். போனஸ் அடுத்த கிளாஸில் சொல்ல போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த கிளாஸில் பாருங்களேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க உங்களுக்கு தெரியும், இல்லை அவங்க இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிற ஆளுங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களால் நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் பயனடையணும். ஸோ நம்ம இங்கிலீஷ் தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கலை, இங்கிலீஷ்னால இது நின்று போச்சு, இங்கிலீஷ்னால இது கிடைக்காம போச்சு, இங்கிலீஷ்னால நான் இது பயந்து நின்றுட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையிலேருந்து எரேஸ் பண்ணிடணும். அதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு வேணும் தெரிஞ்சவங்க இது தேவைப்படும்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அப்படியே நடுவில் கொஞ்சம் அந்த லைக் அமுத்திட்டிங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா. ஓகே. தேங்க்யூ.